أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா. 2 மாசம் லீவுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் 102வது சூறால இருக்கக்கூடிய அத்தகாசூர் அப்படிங்கிற அந்த சூறாவினுடைய விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். செல்வம், சொத்து, பதவியில் அதிகத்தை கொண்டு பெருமையடித்தல், இன்னும் அவற்றை அடைவதில் போட்டி போடுவது, அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் மறுமையை விட்டும் உங்களை ஈடுபடுத்தியது. இறுதியாக நீங்கள் புதை குழிகளை சந்தித்து விட்டீர்கள். அவ்வாறல்ல, விரைவில் உங்கள் முடிவை அறிவீர்கள். பிறகு அவ்வாறல்ல, விரைவில் உங்கள் முடிவை அறிவீர்கள். அவ்வாறல்ல, நீங்கள் மறுமையை மிக உறுதியாக அறிந்தால் அதற்கான தயாரிப்பை மறக்க மாட்டீர்கள். நிச்சயமாக ஜஹீம் நரகத்தை பார்ப்பீர்கள். பிறகு நிச்சயமாக அதை கண்கூடாக பார்ப்பீர்கள். பிறகு அந்நாளில் இறை அற்கொடையை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். நீங்க நம்ம பார்க்க போற இந்த சூறாவினுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரத்துன் தகாசுர், பேராசை. சரிங்களா? பேராசை அப்படிங்கறது ಒಂದು அர்த்தம் கொடுத்திருக்கு. இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னா, அதிகத்தை கொண்டு பெருமை அடித்தல் அப்படிங்கிற அந்த இதையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்க என்ன மாதிரியான சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சூறாவாக இது இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்மளுடைய மனதில் ஏந்துவதன் மூலமாக நம்முள் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரட்டும். அது மறுமையை நோக்கியதாக, மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தரட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹாகுமுத் தகாசுர். செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பாராக்கி விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ தகாசுர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு மக்கி சூறா. மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் சூழ்நிலையில அருளப்பட்ட ஒரு சூறா. சரிங்களா? இது சூரா கௌசர், நமக்கு தெரியும் இல்லைங்களா? இன்ன ஆதைனா கல் கோசர், அந்த சூறாவிற்கு பிறகு அருளப்பட்ட சூறா தான் சூரா அத்தகாசுர். சரிங்களா? இந்த சூறால ஒரு மனிதன் ஒரு மனிதன்கிறத விட மனிதர்கள் எல்லாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஓய்வில்லாம ரொம்ப அவங்களே பிஸியா வச்சிருக்காங்க. எல்லாருமே இதை நீ நான் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக குறிப்பிடுவதை விட எல்லா மனிதர்களும், அதிகப்படியான மனிதர்கள் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரேஸ் மாதிரி ஒரு போட்டி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதுல எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. எதை நோக்கியவர்களாக அப்படின்னா, இந்த துன்யாவை நோக்கியவர்களாக. இன்னைக்கு ஒரு மனுஷன் எதற்காக போட்டி போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பணம், புகழ், பெருமை, பேர் அப்படிங்கிற இந்த செல்வங்கள், குழந்தைகள் எல்லாத்தையும்
வெறும் பணம் மாத்திரம் கிடையாது, வெறும் குழந்தைங்க மாத்திரம் கிடையாது. எல்லாத்துலயும் அடுத்தவனை பார்த்து போட்டி போட்டு நான் முந்தணும். அவன் ஒரு வீடா, நான் 2 வீடு. அவன் 2 பிள்ளையா, ஆம்பளை பிள்ளை இல்ல, எனக்கு இன்னும் 2 குழந்தை, எனக்கு இந்த புகழ் வேணும், எனக்கு இந்த பதவி வேணும், எனக்கு இந்த மோகம் வேணும்னு சொல்லிட்டு மனிதர்களை அடுத்தவங்களை பார்த்து 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 நம்ம போட்டி போடக்கூடியவர்களாக இருப்போம். இதுல யாரும் விதிவிலக்கு பெற்றவர்கள் கிடையாது. எல்லா மனுஷங்களும் இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நான்லாம் யாரையும் பார்த்து நான் போட்டி போடுறது கிடையாது, பொறாமப்படுறது கிடையாதுன்னா இல்லவே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துல நம்மை அறியாமலேயே நாம் இந்த துன்யாவில் மற்றவர்களை விட முந்த வேண்டும் என்கின்ற நோக்கத்துல என்ன பண்றோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஓடக்கூடிய இந்த விஷயம் என்னவாக ஆகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதிலிருந்து நம்மை திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆக்சுவலா நம்மளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்ததற்கான நோக்கம் என்ன? அவனை வழிபடுவது, அதன் மூலமாக மறுமையில் வெற்றி பெறுவது, அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்தை போகணும். இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல் இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய நோக்கம், தாரக மந்திரம் எல்லாமே சொல்லணும்னா இதுதான். யாரை கேட்டாலும் ஈஸியா சொல்லும். ஆனால் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்விற்காக அவனுடைய கட்டளைகளை நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வாழ்ந்து ரசிப்பதற்கு எவ்வளவு நேரத்தை நம்ம செலவு பண்றோம், இப்படி எடுத்துக்கிடலாம். சரிங்களா? சோ இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகப்படியான நேரத்தை எதை நோக்கி நம்ம செலவழிச்சிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம், ஓய்வில்லாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சூரா ஆதியாத் அப்படிங்கிற ஒரு சூறாவை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஆதியாத்துல எதை பத்தி நம்ம மெயினா படிச்சோம், என்ன கருத்து அதில் சொல்லப்பட்டது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க அன்மியூட் பண்ணி. சூரா ஆதியாத் எதை பத்தி, அதனுடைய ஒட்டுமொத்த அந்த சூறாவினுடைய கருத்து என்ன, அதுல என்ன நம்ம இறுதியாக பார்த்தோம்? யாராவது ஒரு சகோதரி அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ். மறுமையில் நம்ம செயல்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரப்படும். ஓகே. அந்த செயல்கள் நன்மை நோக்கி இருக்க வேண்டுங்கிறத நம்ம நினைச்சு நம்ம நல்ல செயல் செய்யணும். ஓகே. மெயினான இது அதுல ஒரு விஷயம் அதுவும் விரைவாக செல்பவை, அதுவும் வேகமாக இல்ல, அதெல்லாம் இல்ல. மெயினான கருத்து அந்த ஆதியாத் அப்படிங்கிற சூறாவினுடைய உட்கருத்து. இதுல இருந்து இந்த விஷயம் நம்ம பண்ணணும்னு ஒண்ணு பார்த்தோம். இறுதியான ஒரு பேராகிராஃப்ல நான் சொல்லியிருப்பேன் நான். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. 2 மாசம் கேப்ல நல்ல கேப் ஆயிடுச்சு எல்லாருக்கும். கரெக்டா யார் சொல்றீங்கன்னு பாருங்க. மனிதனோட நெஞ்சங்கள்ல இருக்கிறது எல்லாம் வெளிக்கொண்டு வரப்படும் சொன்னீங்க. ஓகே. இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபைனலா அந்த ஆதியாத்துங்கிறதுல யாரை பத்தி அடிப்படையில நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொல்லுதல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் மெயினா, கிராட்டிடியூட். சரிங்களா? அந்த குதிரை ஆதியாத்துல எதை பத்தி பார்த்தோம், அந்த குதிரைகளை நம்ம பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த குதிரைகள் தன்னுடைய எஜமானர்களுக்கு எப்படிப்பட்டதாக அது நடந்து கொண்டது சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க. எப்படி அந்த குதிரை கட்டுப்பட்டு அது எப்படி என்ன மாதிரி செஞ்சுச்சு, அந்த கட்டுப்பட்டு அந்த நன்றி உணர்வு எப்படி காட்டுச்சு, அந்த குதிரை வெளிப்படுத்துச்சு? அது குதிரைகளோட பண்புகளை பத்தி சொல்லுது. அந்த பண்புகள் என்னென்ன? பயங்கர ஃபாஸ்டா ஒரு வேகமாக அந்த ஓடுறப்ப அதனுடைய கால் குதிரை குழம்புகள் எப்படி தீ பறக்க அந்த பாறைகளில் மோதி தீப்பிழம்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. அவ்வளோ ஃபாஸ்டா பறந்துச்சு. அது பகல் வெளிச்சத்துல கூட தெரியல. அப்போ அந்த எஜமானன் அதற்கு தேவையான உணவை கொடுத்து அதை பராமரித்த காரணத்தினால அந்த எஜமானன் இட்ட கட்டளை என்ன, அதை குதிரைய போ அப்படின்னு சொல்லி செலுத்தினது காரணத்தினால தன் எஜமானனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அது ரொம்ப வேகமாக பாய்ந்து, அதோட வேலை என்ன, ஓடுறதுதான். அப்ப அது வேகமாக பாய்ந்து ஓடிச்சு. அததான் இங்க நமக்கு சொல்ல வர்றாங்க. ஆதியாத்துல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த எஜமானனுக்கு அந்த குதிரை எவ்வாறு கட்டுப்பட்டது, அதுக்கு தேவையானதை, அந்த குதிரைக்கு தேவையானதை அந்த எஜமானன் செஞ்சான். அப்போ அந்த எஜமானன் என்ன சொல்றானோ அதை அந்த குதிரை செஞ்சுச்சு. இப்ப மனிதர்களாகிய நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தந்திருக்கானா அப்படின்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ், குறை என்பதே கிடையாத அளவிற்கு நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு மேலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன தர்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருட்கொடைகளை தந்துட்டு இருக்கான். இருந்தும் மனிதர்களாகிய நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்னா துன்யாவை நோக்கி. அல்லாஹ் என்ன பண்றான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான்.
கொடுத்து நம்ம என்ன பண்றோம், இன்னும் பத்தல, இது குறை அது குறை, எனக்கு இது எல்லாமே பிரச்சனையா இருக்கு, ஒரே கம்ப்ளைண்ட். எதை எடுத்தாலும் நன்றி கெட்டவர்களாக அதை பற்றி குறை கூறி கொண்டிருக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஓடக்கூடிய இந்த ரேஸ் அப்படின்னே சொல்லலாம், குதிரை ரேஸ் மாதிரி. இப்ப நமக்கு ஒரு ரேஸ் தான் நடக்குது. ஆனா எதை நோக்கி போறோம், அல்லாவை நோக்கி போறோமா இல்ல இந்த உலகத்தை நோக்கி போறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இங்க நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்ஹாகுமுத் தகாசுர். அல்ஹாகுமுத் தகாசுர் அப்படிங்கிறது என்னன்னா காம்படிஷன், ஒரு போட்டி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அடைவதற்காக நம்ம என்ன பண்றோம், போட்டி போட்டு ஒவ்வொரு மனுஷனும் காலையில எந்திரிச்சு வேகமா வேலைக்கு போறான். இதை விட இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் வீடு கட்டணும், இன்னும் குழந்தைங்க பெத்துக்கணும், நல்ல ஒரு வசதியான இடத்துல மருமகள் கிடைக்கணும், மருமகன் கிடைக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுகிறது, திசை திருப்புகிறது. சோ அதிகப்படியான நேரத்தை இந்த உலகத்தை நோக்கி நாம் செலுத்துவது என்பது அல்லாவை நோக்கி ஆகிரத்தில் நம்ம வெற்றி பெறணுங்கிற அந்த விஷயத்தை விட்டும் நம்மை திசை திருப்புகிறது. அல்ஹாக்கும், அல்ஹாக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லஹு, பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. லஹு அப்படின்னா பொழுதுபோக்கு. இப்ப அல்ஹாக்கும், இந்த பொழுதுபோக்கு என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் பொழுதுபோக்கு, இது ஒரு லஹு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு லஹு. இது நம்ம என்ன பண்ணுகிறது அப்படின்னா நம்மை திசை திருப்புகிறது. எதை விட்டும், எந்த முக்கியமான காரணத்திற்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதை விட்டும் நம்மை என்ன பண்ணுகிறது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதாயங்கள் எல்லாமே நம்மளை திசை திருப்புகிறது. அப்ப எது நமக்கு முக்கியம் அப்படின்னா மறுமை, ஆஹிரத், அதில் ஜன்னாவை அடைவது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த துன்யாவை நோக்கியே போயிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா அதை நம்ம ஒதுக்குறோம், முக்கியமான நோக்கத்தை நோக்கி ஒதுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இல்ஹா, சரிங்களா, அல்ஹாக்கும் சொன்னேன்ல, அத வந்து இல்ஹா, அல்ஹா, யுல்ஹி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது ஒருவரை ஒரு விஷயத்திலிருந்து புறக்கணிக்க செய்யறது. நம்ம வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் குரான் ஓதணும், சரிங்களா, அல்ஹா, அல்ஹாக்கும், அல்ஹா, இல்ஹா, யுல்ஹி, இது எல்லாமே என்னன்னா பாத்தீங்கன்னா நான் அப்ப ஒரு குரான் ஓதணும். அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். சரிங்களா? புறக்கணிக்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அப்ப நான் குரான் ஓதுறதை விட இல்ல இன்னைக்கு நான் வந்து வெளியில வந்து அந்த ஒரு ஷாப்பிங் ஒரு இடத்துக்கு போகணும், நான் போயிட்டு வந்து ஓதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், நான் அதை புறக்கணிக்கிறேன். சரிங்களா? இல்ஹா, அல்ஹா, யுல்ஹி, அதை புறக்கணிக்கிறேன். அப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, அல்லாஹ்வுடன் தொடர்பு படுத்தக்கூடிய குர்ஆன் ஓதுதல். ஆனா நான் அதை என்ன பண்றேன் அப்படின்னா புறக்கணித்து விட்டு இந்த உலகத்திற்கான முக்கியமான, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது எப்ப வேணா வாங்கிக்கலாம். ஆனா இந்த குர்ஆன் ஓதுற இந்த நன்மை என்பது என்கிட்ட எப்பயுமே இருக்கும், அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேனா அப்படிங்கிற விஷயம். சரிங்களா? சோ இது புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இல்ஹா, அல்ஹா, யுல்ஹி என்பது புறக்கணித்தல். மறுமையை நோக்கி, ஆகிரத்தை நோக்கி, ஜன்னாவை நோக்கி நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடியை விட்டும் இந்த உலகத்திற்கான முக்கியத்துவத்தை நம்ம தர்றது. சரிங்களா? அப்ப இந்த அல்ஹாக்கும் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளை திசை திருப்புகிறது. சரிங்களா? அப்போ எது நம்மை திசை திருப்புகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் செல்வத்தை சேர்ப்பதை விட்டும், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம நினைச்சபடி வாழணும்னு நினைக்கிற இந்த வாழ்க்கை, இது எல்லாமே நம்மை திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. அல்ஹாக்கும் பார்த்தாச்சு. இப்ப தகாசுர், தகாசுர் என்பது கஸ்ரா என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்த வேர்ச்சொல். சரிங்களா? கஸ்ராங்கிற வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது தகாசுர், கஸ்ரா. இந்த இதற்கு கஸ்ரா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அபரிவிதமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அபரிவிதமான. தகாசுர் என்கின்ற வார்த்தை கஸ்ரா என்கின்ற வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது. இதற்கு அபரிவிதமான, அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப கசீர், கஸ்ரா, கசீர், தகாசுர், கஸ்ரா, இதெல்லாமே அந்த வார்த்தைகளிலிருந்து மருவி வந்தது. சரிங்களா? அப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருப்பது, என்ன விஷயத்துல இந்த மனிதர்கள் எல்லாம் நம்ம ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னா துன்யாவை நோக்கியதாக இருக்குது. டிகிரி, பணம், புகழ், பேர், இதெல்லாத்தையும் இதை நோக்கியதாக நம்மளுடைய நோக்கம் என்பது இருக்கிறது. சரிங்களா? அப்ப தகாசுர் என்பது ஒரு போட்டி. என்ன, இது வேக வேகமா நான் ஓடணும், ஆனா துன்யாவை நோக்கியதா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து திரும்ப திரும்ப இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். சரிங்களா? சோ ஒரு மனிதன் தொடர்ச்சியாக எதை நோக்கியவனாக தன்னை செலுத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா
அல்லாவை நினைவு கூறுவதை விட்டும் தன்னை என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் மறந்து விடுகிறான், அப்படியே மறந்துடுறான். இப்ப டக்குன்னு போய் தொழுகிறது கூட செய்யணுமா, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்ப்பா, அவங்க வீட்டுல அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன், நான் அஷர் நேர தொழுகையை கூட நான் மறந்துட்டேன் அப்படின்னு அல்லாவை நினைவு கூறுவதை விட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மோகங்கள் நம்ம என்ன பண்ணுதுன்னா மறக்கடித்து விட்டது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பணத்தை மாத்திரம் சொல்லல, குழந்தைங்களை மாத்திரம் சொல்லல, ஒரு மனிதனுடைய விருப்பம், தானுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இப்படி வேணா வாழலாம், அடுத்தவனுக்கு போட்டி போட்டு அவனை கூட முந்தணும் அப்படிங்கிறது அதிகமா இன்னும் 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 கொஞ்சம் நம்ம இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் சொல்ற ஒரு விஷயம், நான் ஜஸ்ட் போவேன், ஒரு 2 வருஷம் வேலை பார்ப்பேன், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வீடு கட்டிட்டேன்னா நான் ஊர்ல வந்து செட்டில் ஆயிருவேன். இதுதான் எல்லா மனிதர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது, இதுதான் உண்மை. ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டினதுக்கு பிறகு ஒரு வீடுதான் கட்டிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சம்பளம் வருது, இன்னும் ஒரு பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு இடத்த பார்த்து நல்ல பெரிய இடமா வேலைக்கு சேர்த்து விட்டு நல்ல பெரிய காலேஜில படிக்க வச்சு அப்படின்னு இன்னும் 2 வருஷம் இப்படியே சொல்லி 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 தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அந்த குறிப்பிட்ட மனிதர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய நேரத்தை இந்த உலக ஆதாயத்திற்காக செலுத்தக்கூடியவர்களாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆகிட்டாங்க இல்லைங்களா. அதுதான் உண்மையும் கூட. அந்த போதும் என்கின்ற அந்த கண்டென்ட்மென்ட் சொல்லுவாங்க, போது இது போது அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனிதர்களாகிய நமக்கு வரவே வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து சொல்றோம். ஏன்னா ஒண்ணு நம்ம ஆசைப்படுறோம், இன்னொன்னு அடுத்தவங்களோட நம்மள என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம், ஒப்பிட்டு பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த சூறாவின் மூலமாக சொல்லப்படுகிறது. தகாசூர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் சரிங்களா. தகாசூர் அப்படிங்கிற இந்த அதிகப்படியான செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எதற்கு இட்டு செல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தஃபாஹுர். தஃபாஹுர் அப்படிங்கிறது என்னன்னா பெருமை அடிக்கிறது, புரியுதுங்களா. இப்ப தக்காசூர்னா நான் இன்னும் சேர்க்கணும் வேணும், மேலும் மேலும், பத்தாது இது பத்தாது இது பத்தாதுன்னு போயிட்டே இருக்கும்ல. இது ஒரு அளவுக்கு மேல செல்வம் பெருகி விட்டது என்றால் மனிதன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா போஸ்டா இருப்பான். போஸ்டிங்னா என்னன்னா பெருமை, நாங்க வந்து அந்த வீட்டுலதான் இருப்போம், நாங்கெல்லாம் கார்ல இந்த கார்ல தான் போவோம், நாங்க இப்படிதான் பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிலைக்கு வந்து அந்த மனிதர்களை அது தள்ளிவிடும். சோ தக்காசூர் என்கின்ற இந்த செயலாகப்பட்டது தஃபாஹுர் என்கின்ற பெருமை பேசுகிற அந்த நிலைக்கு மனிதனை எடுத்து செல்லக்கூடியதாக அது மாறி விடுகிறது. சூரா காஃப்ல வந்து 34வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க என்னன்னா, நான் வந்து உன்னை விட அதிகமான பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். சோ தகாசூர் அப்படிங்கிற இந்த விஷயம் போட்டி போட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை நோக்கி போயிட்டதுனால அல்லாஹ்வை இந்த இடத்துல மறந்துடுறோம். இப்போ இந்த இடத்துல என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்ப தீன்ல பாருங்க, ஒருத்தவங்களுக்கு விட இன்னொருத்தவங்களுடைய அந்த தீன் ஆகப்பட்டது வித்தியாசப்படும், அவங்களோட வயசு பாத்தீங்கன்னா வித்தியாசப்படும். ஆனா எல்லா மனிதர்களுக்கும் ஒருமித்தமான ஒரு விஷயம் இருக்குது, ஒற்றுமை இருக்குது. அது என்ன விஷயம் தெரியுங்களா? வயசு வித்தியாசப்படும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வித்தியாசப்படும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கலாச்சாரம் வித்தியாசப்படும். ஆனா எல்லா மனிதர்களுக்குமே வந்து ஒரு விதமான ஒற்றுமை இருக்குது. இல்ல ஆதாமுடைய மக்கள் இல்ல, நான் இந்த இடத்துல வந்து கலாச்சாரம்னு சொல்லியிருக்கேன், தீனும் வித்தியாசப்படும்னு சொல்லியிருக்கேன். சோ முஸ்லிம்களை மாத்திரம் குறிப்பிடல. அடுத்தவங்களுக்கு உதவுறது, தர்மம் செய்வது இல்ல, குர்ஆன் ஓதுவது இல்ல. ஆக்சுவலா நான் அதை முன்னாடி சொல்லிட்டேன், நான் இதை வந்து முஸ்லிம்களை மாத்திரம் குறிப்பிடல. இது வந்து எல்லாரையும் குறிப்பிடுறதுனால என்னன்னா, எனக்கு இன்னும் வேணும் வேணும் என்கின்ற ஆசை ஒற்றுமையாக இருக்கும். ஒரு மனிதர்களை இணைப்பது என்பது கரெக்ட், ஆசை சரிங்களா. எல்லா மனிதர்களுக்கும் இடையில காமன் அமங் த பீப்புள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது அந்த மக்களுக்கிடையே எந்த விஷயம் வந்து ஒற்றுமை உள்ளதாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் என்பது. எந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட இருந்தாலும் இந்த விஷயம் மாத்திரம் எல்லா மனிதர்களிடத்திலுமே ஒருமைப்பட்டதாக இருக்கிறது சரிங்களா. சோ அந்த இது வேணா கூட இருக்கலாம், ஒருத்தன் வந்து கோடியில சேர்க்கணும்பா, ஒருத்தன் லட்சத்துல, ஒருத்தன் 1000த்துல சேர்க்கணுங்கிற அந்த வித்தியாசம் இருக்குமே தவிர, ஆனால் பணம் சேர்க்க வேண்டும், இந்த துன்யாவை நோக்கி ஓடணுங்கிற இந்த விஷயம் மக்களிடையே ஒருமைப்பட்டதாக ஒற்றுமை உள்ள ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆதமனுடைய மக்களுக்கு
இந்த பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் கொடுத்தாலும் அவங்க இன்னும் அதை போன்ற இன்னொரு பள்ளத்தாக்கு நிறைய எனக்கு தங்கம் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களாக ஆசைப்படக்கூடியவங்களா தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அப்ப ஒரு பள்ளத்தாக்கினுடைய தங்கம்னா நினைச்சு பாருங்க, 1 கிராம் 1 பவுன் அப்படிங்கறதெல்லாம் வேற. இப்போ விக்கிற விலைவாசிக்கு தெரியும். ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம்னா நம்ம அதை கண்ணுல கூட பார்த்துக்க மாட்டோம், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்போ அந்த ஆதமினுடைய மக்களுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் கொடுத்தாலும் எனக்கு இதை போன்று இன்னும் வேணும், அதை கொடுத்தாலும் இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவனாக தான் இருக்கிறான். சோ என்ன பண்றான்னா அல்ஹாக்கும் முத்தகாசுர், தகாசுர் அதிகமாக தான் பணம் செல்வம் சேர்க்க வேண்டும் என்கின்ற இந்த மோகம் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விட்டும் மனிதனை அதை திசை திருப்பக்கூடியதாக அது இருக்கிறது. சரிங்களா? இப்ப நம்ம அதை முன்னாடியே நம்ம மனசுல அது ஒண்ணுதான் மெயினா இருக்குது. நான் சொன்ன மாதிரி பணம்னா பணம் மாத்திரம் கிடையாது, ஒரு பேரா இருக்கலாம், ஒரு புகழா இருக்கலாம், ஒரு நல்ல இடத்துல போய் செட்டில் ஆகிறதா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த விஷயம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் நம்மை தடுக்கிறது என்றால் அது தகாசூர் என்கின்ற அடிப்படையின் கீழே வருது. சரிங்களா? அப்போ எதற்காக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், பாடுபட்டு இருக்கோங்கிற ஒரு கேள்வியை நாம் அனைவரும் இந்த இடத்துல என்ன பண்ணோம், நம்ம மனசுல நிறுத்தணும். இப்ப இந்த இடத்துல பணம் இல்ல, புகழ் இல்ல, ஒரு அறிவாக கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போ தகாசூர் என்பது ஒரு மனுஷனுக்கு ஆகிரத்துல பயனை தருகிறதா? நான் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறேன், இப்ப நான் நிறைய கத்துக்கிடணும், நான் குர்ஆனை அதிகமாக அது தஃப்சீர் தெரிந்து அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த அறிவை நோக்கி நான் ஓடுறேன். அப்ப இதுவும் என்னன்னா ஒரு தேடல், ஒரு விஷயத்தை நோக்கி நான் ஓடுறேன், இதுவும் தகாசூர். இந்த தகாசூர் என்கின்ற விஷயம் மறுமைக்கு எனக்கு பயன் தருகிறதா அப்படின்னா ஆம்னா அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல தகாசூர். சரிங்களா? இல்ல நான் போற இந்த விஷயம் இந்த உலகத்துல நான் டிகிரி படிச்சு எல்லாரும் என்னை பெருமையா பேசணும்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னா அது எனக்கு பயன் தராத ஒன்றாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ ஒரு விஷயம் நாம் செய்வது, ஒரு விஷயத்தை நோக்கி நாம ஓடுறது, அந்த மறுமைக்கு நமக்கு அது பயன் தருகிறது என்றால் நிச்சயமாக அது மிகவும் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்படி யஹூத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு கழுதை தன் முதுகுல ஃபுல்லா நிறைய புத்தகங்களை சுமந்து கொண்டு செல்வதனால ஏதாவது பயன் இருக்கிறதா? கிடையாது. அப்போ இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுதான் சொல்றோம். நம்ம ஆகிரத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோம், அதற்காக ஓடணும், அதற்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், அதிகமா தொழணும், அதிகமா குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆசைக்கு இணங்கி நம்ம என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ தகாசுர் என்கின்ற விஷயம் என்ன பண்றது, நம்ம மறுமையை நோக்கியதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை. சுப்ஹானல்லாஹ், நம்ம சாகுற வரைக்கும் செத்து நம்ம மன்னரையில கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் இதை நோக்கியவர்களாதான் மனிதர்கள் இருப்பாங்கிறது யாரினுடைய வார்த்தையாக இருக்கிறது அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வார்த்தையாக இருக்கு. அதனுடைய வார்த்தை மறுப்பதற்கு ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், மனுஷங்க இப்படிதான் அப்படிங்கறது அல்லாஹ் என்ன பண்றான், நிர்ணயிச்சுட்டான். நீ மன்னரைக்கு போற வரைக்கும் எதை நோக்கி போவ, பணம் சேர்க்கணும், புகழ் சேர்க்கணும், பெருமை சேர்க்கணும், இடம் ஓணும் அப்படிங்கறத நோக்கிதான் நீ போவ. எப்ப மன்னரைக்கு போற வரைக்கும் நீ அப்படிதான் இருப்பங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். ஹத்தா, ஹத்தா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜுர்துமுல் மகாபிர், எப்போ அந்த மன்னரைகளை நீங்கள் சென்று அடையும் வரை உங்களுடைய நோக்கம் இந்த துன்யாவை நோக்கியதாக தான் இருக்குங்கிற வார்த்தை அல்லாஹ் நமக்கு சொல்றான். இப்ப மகாபிர், மகாபிர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்பரா, மக்பரா என்கின்றதனுடைய பன்மைதான் மகாபிர். இப்ப மக்பரா அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு இடத்துல ஒரு மனிதனை புதைக்கிறாங்களோ, போய் அந்த மன்னரை கபர் இருக்கு பாத்தீங்களா, அதுல புதைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்குதான் மக்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், ஜுர்தும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜியாரா அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் தான். சரிங்களா? சோ மக்பரா மகாபிர் அப்படிங்கிறதுனுடைய ஒருமை என்னன்னா மக்பரா, மக்பரா என்பது ஒரு மனுஷனை ஒரு புதைக்கிற இடத்தை தான். சரிங்களா? அந்த மன்னரையத்தான் மக்பரா சொல்றாங்க. ஜுர்தும் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா ஜியாரா, ஜியாரா அப்படிங்கிறதுல இருந்து தான் இந்த ஜுர்தும் என்கின்ற வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஒருத்தவங்கள நம்ம பார்வையிடுவதற்காக நம்ம போறோம், விருந்தாளியே நம்ம போறோம், போயிட்டு பார்வையிட்டுட்டு என்ன பண்ணுவோம், விருந்தாளினா திரும்ப வந்துருவோம் இல்லைங்களா? சோ அதுக்குதான் இந்த ஜியாரத் என்பது நமக்கு குறிப்பு அர்த்தம் தருது.
அப்போ ஜியாரா என்பது ஒருவரை சென்று பார்வையிடுவது. பார்வையிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அந்த இடத்துல இருந்து வந்துருவாங்க. சரிங்களா? அப்போ இந்த தக்காசுர் என்கின்ற இந்த அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற இந்த தேடல் நம்ம மண்ணறையை செல்லும் வரைக்கும் அது நம்மை தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒரு நிமிஷம் சார். சோ மக்பரா என்பது எந்த இடத்துல நம்ம மனிதர்களை புதைக்கிறாங்களோ அதற்கு, அதாவது மன்னரை. அதே மாதிரி ஜுர்தும் என்பது ஜியாரா, ஒருத்தவங்களை போய் நம்ம பார்வையிட்டு வருவதற்கு குறிப்பிடுகிறது. இப்ப தகாசுர் என்கின்ற இந்த தேடல் போட்டி எப்போ வரைக்கும் இருக்கும்னா, ஒரு மனுஷன் அவனுடைய மன்னரையில கொண்டு போய் அவனை வைக்கிற வரைக்கும் இந்த தேடல் என்பது அவன்கிட்ட இருக்கும். நீ சாகிற வரைக்கும் அது உன்கிட்ட இருக்கும். இந்த துன்யாவை நோக்கி நீ ஓடக்கூடிய இந்த நிலை, இந்த ஆசை என்பது உனக்கு நீ உன்னை கொண்டு மன்னரில் வைக்கிற வரைக்கும் இருக்கும். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். சரிங்களா? இப்ப எல்லா விஷயங்களையும் நம்ம சேர்க்கிறோம், எதுவாக இருந்தாலும் சேர்க்கிறோம். ஒரு பேர் எனக்கு வந்து இவங்க நல்லவங்க, இவங்க ரொம்ப பெரிய தாராள பண்பு உடையவங்கன்னு சொல்லிக்கிற பேரு, இல்ல ஒரு பணம், இல்ல குழந்தைங்க, இல்ல ஏதோ ஒரு செல்வம், எதுவா இருந்து நம்ம சேர்க்கிறோம்ல, அதை அக்யூமுலேட் பண்றோம் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம கூட வருங்கிற நம்பிக்கையில இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இது எதுவுமே நம்ம கூட வரப்போறது கிடையாது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். இப்ப ஜியாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம், என்னன்னா போய் பார்வையிடுவது. இப்போ விசிட், ஒருத்தவங்கள போய் ஒரு இடத்துல நம்ம பாக்குறோம்னா நம்ம அங்கேயே தங்கிட்டு போறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது இல்லைங்களா? ஒருத்தவங்கள பார்த்துட்டு அங்க இருந்து திரும்பி என்ன பண்ணுவோம்னா ரிட்டர்ன் ஆயிடுவோம், திரும்பி வந்துருவோம். அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா போயிருவோம் இல்லைங்களா? அப்போ அது நிரந்தரமானது கிடையாது. நம்ம சம்பாதிக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் நம்முடன் வரப்போவது கிடையாது. எதை தவிர, நாம் செய்யக்கூடிய நன்மைகளை தவிர, நாம் செய்யக்கூடிய செயல்களை தவிர வேறு எந்த ஒரு விஷயம் நம்முடன் வராது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். இது நமக்கு எதை காமிக்குது? அப்போ நம்மளுடைய நோக்கம் என்பது மண்ணறையை சென்று அடைவதுங்கிறது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாடா அவங்களோட இறுதி இடத்துக்கு போயாச்சு. இது நான் முஸ்லிம்ஸ் அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை. அவ்வளவுதான், அவங்களுடைய இது முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய இது முடிஞ்சிருச்சு, அவங்கள வந்து செத்துட்டாங்க, அவங்க அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இலக்கு என்பது மன்னரையை சென்று அடைவதான்னு கேட்டா கிடையாது. ஜன்னா இல்லைன்னா ஜஹன்னம், ஸ்வர்க்கம் அல்லது நரகம் அப்படிங்கிற நம்ம செயல்களுக்கு ஏற்றாற் போல அந்த இடத்திற்கு செல்வதுதான் நம்மளுடைய இறுதி டெஸ்டினேஷனா இருக்கு, இறுதி இடமாக இருக்குது இல்லைங்களா? ஹத்த ஜுர்துமுல் மகாபிர். சில நேரங்களில் மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய இறுதி வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது தவறான செயல். மன்னரை என்பது ஒரு மனிதருடைய இறுதி இடமாக இருக்காது. இது சரியான வாதம் கிடையாது. ஒரு மனிதனுடைய இறுதி இடம் என்பது மறுமையில் அவன் செயல்களுக்கு ஏற்றாற் போல அவன் சொர்க்கமோ அல்லது நரகத்திலோ அவன் செலுத்தப்படுவது என்பதுதான் நம்முடைய இறுதி இடமாக இருக்கிறது. இதனாலதான் அரபிக்ல வந்து சொல்லுவாங்க, ஒரு அரபி, அதாவது அந்த நாடோடியாக இருக்கக்கூடிய அந்த அரபி ஒருத்தர் வந்து இந்த வசனத்தை கேள்விப்படுறாங்க. எந்த வசனத்தை? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். உடனடியாக அவர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, வல்லாஹி மஸாயிர் முகீம் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக இங்க அல்லாவின் மீது ஆணையாக இங்க வந்திருக்கக்கூடிய இந்த பார்வையாளர்கள் யாரும் நிரந்தரமாக தங்க போவது கிடையாது. சோ அதனால அவங்க நிச்சயமாக அவங்க உயிர் தெளப்பட இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை சொல்றாங்க. அப்படின்னா அவங்க மண்ணறைக்கு வந்துட்டு அவங்க முடிவுன்னு நினைக்கிறாங்க, அது கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மண்ணறையில் இருந்து உயிர் தெள செய்வான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஒரு நாடோடியாக இருக்கக்கூடிய அந்த காட்டில், அதாவது அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரபி வந்து என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? வல்லாஹி மஸாயிபி முகீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். ஒரு மனிதன் மண்ணறையை சென்று அடையும் வரை அவனுடைய ஆசை என்பது அவனை விட்டு போகாது. இந்த உலகத்தை நோக்கியதாகவே அவன் ஆசை இருக்கும். இது அவனை அல்லாஹ்வினுடைய நினைவுதலில் இருந்து அவனை என்ன பண்ணுது? அவனை அப்புறப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த அடியான் வந்து என்ன சொல்றான்னா, என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வம் தகாசுர், அதாவது இது என்னோடது, எனக்கு இன்னும் வேணும், நான் இதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நான் எவ்வளவு பணம் சேர்ச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், மற்ற மனிதர்களுக்கு அவன் சம்பாதித்த இந்த செல்வத்தை வைத்து என்ன பண்றான்னா அவன் வந்து பெருமை காட்டுறான். ஷோயிங் ஆஃப்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பாத்தீங்களா, பார்த்தாலே அவங்களுடைய மிடுக்கா இருக்கும், அவங்களுடைய பார்வை, பேச்சு, தோரணை எல்லாமே இல்லைங்களா?
அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகாசூர் என்கின்ற இந்த ஆசை எதற்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது? யாராவது சொல்லுங்க சிஸ்டர், கவனிக்கிறீங்களான்னு நான் பார்க்கணும். தகாசூர் நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடியது இல்ல, தகாசூர் என்கின்ற விஷயம் அல்லாவை விட்டு அல்லாவை விட்டு நம்மள திசை திருப்புங்க. இல்ல, நான் ஒரு தக்காசூர் மாதிரியே அதே தேல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னேன் நான். தக்காசூர் திரும்ப சொல்லுங்க, பேசினாங்க சொல்லுங்க. தக்காசூர் என்கின்ற இந்த செயல் வந்து நம்மள இன்னொரு இதுக்கு வந்து இட்டு செல்லும். பெருமை அடித்தல். யார் சொன்னீங்க? பெருமை அடிப்பது. சோ இது வந்து என்னன்னா தகாசூர்ங்கிறது நம்மை பெருமைக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். தஃபாஹுர், சரிங்களா? தஃபாஹுர், சரிங்களா? மறந்துடாதீங்க. சோ அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா என் செல்வம் என் செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இந்த செல்வத்தினால ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய 3 பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, அவன் மற்றவங்களுக்கு அதன் மூலமாக தான தர்மம் செய்தது. இந்த விஷயம்தான் அந்த பணத்தினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை தவிர, அதை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனா அந்த பணத்திற்காக நம்ம எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில முழு நேரத்தையும் செலவழிக்கிறோங்கிறத நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா? சோ உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, இன்னொன்னு வந்து என்னன்னா தன் தான தர்மம் செய்தது. சோ இதன் மூலமா, இந்த பணத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய 3 பயன்கள் என்றால் இது மட்டும்தான், சரிங்களா? வேற எதுவுமே அவன்கிட்ட நிலைக்க போவது கிடையாது. ஆனாலும் இதை அறிந்தும் இந்த மனிதர்கள் எதை நோக்கியவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? பணத்தை நோக்கியவர்களாக, பொருளை நோக்கியவர்களாக, பெருமையை நோக்கியவர்களாக, பேரை நோக்கியவர்களாக, குழந்தைகளை நோக்கியவர்களாக தான் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே என்ன பண்ணுது, நம்ம பின்னாடி நம்ம விட்டுட்டு போகக்கூடிய விஷயம் தானே தவிர நாம் சேர்க்கக்கூடியவை அனைத்தும் நம்முடன் வராது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அததான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அறிவோடு நோக்குங்கிறத இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் வந்து நமக்கு சொல்லும், சரிங்களா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அறிவித்து கொடுக்குறாங்க, 3 விஷயங்கள் வந்து ஒரு இறந்த மனிதனோட வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல 2 விஷயங்கள் திரும்பி விடுகிறது. ஒரே ஒரு விஷயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அந்த மனிதர் இறந்த மனிதரோட போகுது. 3 விஷயங்கள் வருது. ஒண்ணு என்ன? குடும்பம். இரண்டாவது என்ன? அவன் சம்பாதித்த செல்வம். மூன்றாவது என்ன? அவன் சம்பாதித்த நன்மைகள். அது நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம், செயல்கள், சரிங்களா? குடும்பம், செல்வம், செயல்கள். அப்போ இந்த அவங்கள கபருக்கு எடுத்துட்டு போறப்போ அந்த இறந்த மனிதரை அங்க போனதுக்கு பிறகு திரும்ப வரக்கூடிய விஷயம், இந்த குடும்பமும் இந்த செல்வமும் அங்கிருந்து திரும்பி வந்து விடுகிறது. அந்த இறந்த மனிதரோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவர் செய்த செயல் மட்டுமே, சரிங்களா? சோ எதுவுமே அவங்க கிட்ட நிலைக்க போறது கிடையாது. ஆனா இந்த நிலைக்காத இந்த ஒரு விஷயத்திற்காக, இதற்காக தன்னுடைய முழு நேரத்தையும் செலவழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம இருக்கக்கூடாது. சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும், அல்லாஹ் கூறியபடி ஹலாலான முறையில அவனோட வழியில எப்படி பண்ணணுமோ அந்த முறைப்படிதான் பண்ணணுமே தவிர, அக்கா நீங்க பணம் சேர்க்காதீங்க, சம்பாதிக்காதீங்க, குழந்தை பெத்துக்காதீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வரல. எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இட்ட கட்டளைக்கு உட்பட்டவர்களாக நம்ம என்ன பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கு சொல்ல வருகிறார்கள், சரிங்களா? அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், சரிங்களா? 3வது வசனம், கல்லா சௌஃப தஅலமூன், அவ்வாறில்லை விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஓகே, மன்னரை போற வரைக்கும் அந்த மனுஷன் வந்து இதை நோக்கி போறான். சரி, இப்ப இந்த இடத்துல மன்னரைக்கும் ஒரு மனுஷன் போயிட்டான். போனதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் என்னத்தை நம்ம சம்பாரிச்சிருக்கோம் இந்த உலகத்துல, இதன் மூலம் நமக்கு என்ன பயன்கள் பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எச்சரிக்கும் முகமாக இந்த வசனத்தை சொல்றான். ஒன்ஸ் நம்ம செத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீ திருப்பி வந்து அல்லாஹ் கிட்ட வந்து தொழ முடியுமா, குர்ஆன் ஓத முடியுமா? முடியாது, இல்லைங்களா? அப்ப கல்லா, நிறுத்துன்னு சொல்றான் அல்லாஹ் இந்த இடத்துல. இந்த தக்காசூர், இந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இருந்து நெல்லு. நீ எதை நோக்கி நீ ஓடிட்டு இருக்க? நீ சிந்திக்க மாட்டியா? இதுல நீ எது முக்கியம்னு யோசிக்க மாட்டியா? உன்னை நீயே இதுல இழந்துட்டேங்கிறத உணர மாட்டியா? சோ இதுல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கல்லா, நில்லு, நிறுத்து, நீ செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்த அல்லாஹ் சொல்றான், நிறுத்து. இந்த உலகத்தை நோக்கி ஓடக்கூடிய உன்னுடைய இந்த போட்டியை நிறுத்து. ஏனென்றால் இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய எதுவும் உன்கிட்ட போய் என்ன பண்ணுது, உன் கூட வராது. சோ தகாசூர் அப்படிங்கறது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உனக்கு வெற்றி அளிக்காது. சௌஃப தஅலமூன், இதை நீ விரைவில் கண்கூட பார்க்க போகிறவராய் இருக்கிறாய்.
அதனால் கல்லா நிறுத்து, தக்காசூர் அப்படிங்கிறத இதை நோக்கி போகக்கூடிய இந்த நிலைய நிறுத்து. ஏன்னா நீ சீக்கிரமே இதை என்ன பண்ண போற, கண்கூடா பார்க்க போற. நீ செய்யக்கூடிய இந்த செயல் வந்து சரியானது கிடையாது. நீ இதை நோக்கி என்ன பண்ணாத, போகாத. சோ கல்லா சௌஃப தஅலமூன், விரைவில் நீ இதை அறியக்கூடியவனாக இருக்கிறா. இப்ப நம்ம தக்காசூர் நான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஓடிட்டு இருக்கோம். எதை நோக்கி, அல்லாவை விட்டுட்டு வேற பக்கம் டிஸ்ட்ராக்ட் ஆகி திசை திரும்பி நம்ம என்ன பண்றோம், ஓடிட்டு இருக்கோம். அப்போ நம்ம மண்ணுக்குள்ள போயிட்டோம்னா அப்போ போய் புரியும் நமக்கு, அச்சோ நம்ம எதை நோக்கி போனோம், நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோங்கிற இந்த நிலையை அல்லாஹ் சொல்றான். நீ அங்க வந்தா புரியுவ. இப்ப இந்த வசனத்தை உயிரோட இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். அதனால அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தான், ஒரு எச்சரிக்கை கொடுத்தா. இதன் மூலமாக என்ன நான் சரி பண்ணிக்கிட்டு நான் என்னுடைய நோக்கம் எது என்பதை அறிந்து இன்ஷா அல்லாஹ் நேரான பாதையில் போகக்கூடிய அந்த அந்த குதிரையை போன்ற ஒரு நன்றி உள்ள, ஒரு கிராட்டிடியூட் உள்ள ஒரு மனிதர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ், நம்மளுடைய அந்த கவனத்தை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற இந்த கவனத்தை நேரடியாக திசை திரும்பாமல் போங்க அல்லாஹ்வை நோக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், அதே வசனம் ரெப்படிஷனா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த அல்லாஹ் 2 முறை கூறான். என்ன காரணத்துக்காக கூறான் சிஸ்டர், யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. இந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை கூறுவதற்காக. இப்ப குழந்தைகிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னு வச்சுக்குவேன், நீ இந்த வந்து தயவு செய்து சொல்றதை கேளு, இதை முடிச்சிரு ஹோம்ஒர்க்க. ஒரு தடவை சொல்லிட்டு போவோமா, நம்ம 1க்கு 5 தடவை 10 தடவை சொல்லுவோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், அதை இன்னைக்குள்ள நீ முடிச்சு ஆகணும். அப்படிங்கிறப்போ ஒரு விஷயத்தவே மறுபடியும் மறுபடியும் நம்ம எதுக்கு சொல்றோம்னா அதனுடைய முக்கியத்துவத்தை எங்க வலியுறுத்துவதன் காரணத்தினால. இப்போ என்ன சொல்றாங்க, கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம, மேலும் திரும்பவும் நிறுத்து, இந்த உலகத்தை நோக்கி நீ ஓடுற இந்த விஷயத்துல இருந்து நீ உன்னை நிறுத்து அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை 1க்கு 2 முறை இந்த இடத்துல கொடுக்குறான். அப்போ என்ன சொன்ன, சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், 1ற்கு 2 முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களின் மீது இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணத்தினால நமக்கு நன்மை நம்மளே செஞ்சுக்கணுங்கிற அந்த காரியத்தை அல்லாஹ் என்ன பண்றான், நமக்கு நினைவுபடுத்துறான். ஆனால் அவனுடைய வார்த்தைகளை செவிமடுக்காம நம்ம போகாம இருக்கக்கூடாதுங்கிறத நமக்கு வலியுறுத்திட்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சோ எவ்வளவு இரக்கமுடையவனாக பரிவுடையவனாக இறைவன் இருக்கிறாங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிடணும். அவ்வாறல்ல, மெய்யான அறிவை கொண்டு அறிந்திருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பரா காக்காது. சோ திரும்பவும் இந்த இடத்துல வந்து வருது, கல்லா நிறுத்துங்க, லவ் தஅலமூன, இதை நீங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. இப்போ ஒரு விஷயத்த சாதாரணமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதனுடைய உண்மை நிலையை அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? இப்ப நான் ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அதை பத்தியே ஒண்ணும் தெரியாது, அப்படியா அப்படின்னு கேட்கறது ஒண்ணு இருக்கு. இன்னொருத்தவங்ககிட்ட சொல்றேன், ஆமாப்பா எனக்கு இது நல்லா தெரியும், இதை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், இதை பத்தி நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த அறிவோட தெரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கு, இல்லைங்களா? இல்ம் என்பது என்ன, அறிவு. யகீன் என்பது அதனுடைய உண்மைத்தன்மை, சரிங்களா? யகீன் அப்படிங்கிறது என்னன்னா வந்து உண்மைத்தன்மை, அதன் மேல இருக்கக்கூடிய உண்மையான அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுதான், சரிங்களா? அப்போ நிறுத்து, சீக்கிரமே நீ தெரிஞ்சுக்குவ. எப்படின்னா உண்மை நிலையை தெரிஞ்சுக்குவ வித் நாலேஜ் ஆஃப் சர்டன்டி. அதாவது என்ன சொல்றாங்க, இதுதான் உண்மை அப்படிங்கறத இப்ப இறந்துட்டோம் அப்படின்னா, ஒரு காஃபிராக இருந்தாலும் சரி ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, இறந்த பிறகு அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடும். வேற வழியே இல்லை, அங்க போய் அந்த மலக்குகள் வருவாங்க, கேள்விகள் கேட்பாங்க. நம்ம இவ்வளவு நாள் இருந்த மார்க்கம் என்பது தப்பானது அப்படிங்கிறத அவன் காஃபீர் புரிவான். முஸ்லிமா இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன, ஆமா நம்ம வந்து அல்லாஹ்வை மறந்து இதை நோக்கி போயிருக்க கூடாதுங்கிற அந்த உண்மைத்தன்மை யாராக இருந்தாலும் அந்த யக்கீனோடு அவனுடைய இல்ம் என்பது எங்க, அவன் மன்னரையை அடைந்த பிறகு அவன் தெரிந்தே தீர்வான், சரிங்களா? சொல்ல அந்த ல அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல என்னன்னா, ஒரு மனுஷனோட ஆசை, அவனுடைய விருப்பம், இது எல்லாத்தையுமே வந்து அவன் என்ன பண்றான்னா இதன் மூலமாக அவன் தெரிந்து கொள்கிறான் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ த நாலேஜ் ஆஃப் சர்டன்டின்னு சொல்றாங்க. இதுதான் உண்மை அப்படிங்கிறத அந்த மனுஷன் கண்டிப்பா மன்னரையை அடைந்த பிறகு தெரிந்து கொள்வான் அப்படிங்கிறத சொல்றாங்க, சரிங்களா? ஸோ தகாசுர் அப்படின்னா என்ன, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். தகாசுர் ஷார்ட்டா, தகாசுர்னா நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? பெருமை அடித்தல், பேராசை. ஓகே, இது வந்து அந்த வர்த்தத்தோட இதோட அர்த்தம். நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இதுல என்னன்னா, நம்ம வந்து மறுமைக்காக தான், மறுமை வந்து இருக்குன்னு நம்பி
இந்த உலக ஆசைகளை வந்து துறக்கணும். ஓகே, வேற சொல்லுங்க சிஸ்டர், ஷார்ட்டா சொல்லுங்க, ரொம்ப இதா சொல்லாம. ஓகே, தக்காசுர்னா என்ன, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன நோக்கத்துக்காக அப்படிங்கறத மறந்துட்டு அல்லாஹ்வை மறந்து ஓகே ஓடிட்டு இருக்கோம். ஓகே, வேற வேற கபருல தேடல் வந்து கேள்விக்கான தண்டனைகள் இருக்குங்கிறது தேடல் சொல்லுங்க தேடல் சிஸ்டர். ஆசையை விட்டு மறுமைக்காக தேடிக்கணும். ஓகே, மறுமைக்காக தேடி இருக்கோம். ஸோ தக்காசூர் அப்படிங்கிறதுனா என்ன நோக்கத்துக்காக நம்ம பாடுபட்டு இருக்கோம், சரிங்களா? எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? காம்படிஷன், ஒரு போட்டி, அதை நோக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஓடிட்டு இருக்கோம், சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எல்லாரும் முழிச்சுதான் இருக்கீங்க. ஓகே, ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஓகே, சோ மனுஷன் வந்து மண்ணறைக்கு போற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவானா, இதை நோக்கியே தான் போவான். மண்ணறைக்கு போனதுக்கு பிறகு அவனுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான், நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். இங்க இருக்கிறப்பவே எந்த காரணத்திற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும், தயாராகணும். நம்மளுடைய இல்ம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? யகீன், அதனுடைய உண்மைத்தன்மையோட அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும், சரிங்களா? சோ இந்த அல்ஹாக்கும் முத்தகாசுர் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றானா, ஜவாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல அதை பத்தி குறிப்பிடல, சோ நம்ம அந்த இதுக்குள்ள போக வேண்டாம், சரிங்களா? சோ கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், சரிங்களா? இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்றான், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த விஷயத்தை சீக்கிரமே கண்டு கொள்வீர்கள். எப்போ? மண்ணறைக்கு போனதுக்கு பிறகு. அப்போ இந்த இடத்துல என்ன விஷயத்தை நம்ம கண்டு கொள்வோம் என்கின்றத அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டல, சரிங்களா? இப்போ ஒரு விஷயத்த செஞ்சோம்னா இது இந்த இதுதான் உனக்கு தண்டனை அப்படிங்கிறது தெளிவா சொல்றது ஒண்ணு இருக்கு. நீ சீக்கிரமே பாப்ப என்ன நடக்க போகுது, நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப அது இன்னும் நமக்கு அதிகமான பயத்தை தரக்கூடியதாக இருக்கும், இல்லைங்களா? புரியுதா? அப்போ இந்த இடத்துல அந்த விஷயம், அந்த எம்பசிஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த அழுத்தமா அல்லாஹ் சொல்லி காட்டுற விஷயம் வந்து அந்த என்னங்கிறத வார்னிங் சொல்லலாமா அது? நரகத்தை பத்தி வார்னிங், எச்சரிக்கை. அதான் என்ன தண்டனைங்கிறத சொல்லல, சீக்கிரமே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் இதை எச்சரிக்கை இருக்கு. சோ அப்ப இன்னும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அது பயத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, சரிங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க, யார் உலாயிக்காவிற்காக செய்தார்களோ, உலாயிக்கானா இந்த இடத்துல அவர்கள், அது எதை வேணா குறிக்கும். ஏதோ அல்லாஹ்வை தவிர ஏதோ ஒரு விஷயத்துக்காக செஞ்சவங்க, அவங்க வந்து நிச்சயமாக தோல்வியாளர்கள், அவர்கள் நிச்சயமாக அவங்க வேதனைப்படுவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க, சரிங்களா? அப்போ நம்ம எதை நோக்கி போகணும், மனிதர்களுக்காகவோ நமக்காகவோ எதையும் செய்யாம அல்லாஹ்விற்காக செய்யணுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு விஷயத்த இங்க அல்லாஹ் வலியுறுத்தி காட்டுறான். ஓகே, அடுத்து 6வது வசனம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, லதரவுன்னல் ஜஹீம், நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். சோ இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அல்லாஹ் நீங்க வந்து நிச்சயம் பாப்பீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன மாதிரி இதுன்னு சொல்லாம அடுத்ததுல நீங்க நரகத்தை பாப்பீங்க. யாரு அப்படின்னு சொல்ல, தர உன்னல் ஜஹீம், ஜஹன்னம், ஜஹீம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நரகம். நிச்சயமாக நரகத்தை யார் இந்த உலகத்தை நோக்கி தன்னுடைய முழு நேரத்தையும் செலவழிச்சாங்களோ அவங்க கண்கூடாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லிருக்கு, சரிங்களா? இந்த இந்த லாம் அப்படிங்கிற இந்த ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ல வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஆயத்தோட இணைந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த ல அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லாம் அது வந்து கசம், அல்லாஹ் வந்து சத்தியம் செய்வதை குறிப்பிடுவதாக இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. இப்போ நிச்சயமாக ல தர உன்னல் ஜஹீம், நிச்சயமாக நீங்கள் நரகத்தை கண்கூடாக பார்க்க போறீங்கிறது மேல நான் சத்தியம் பண்றேன் அப்படிங்கிற அந்த கசம் என்கின்ற அந்த இதை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ உறுதியாக. ஓகே, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து குர்ஆன்லயுமே நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். எங்க? சூரா காஃப்ல வந்து அல்லாஹ் 53வது வசனத்துல சொல்லி காட்டுறான், என்ன? நிச்சயமாக இந்த தப்பு செய்த கிரிமினல்ஸ் அவங்க வந்து நிச்சயமாக நரகத்தை கண்கூடாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இத ஹதீத்லயே நம்ம படிச்சிருக்கோம். எப்படி அப்படின்னா, நரகம் என்பது அந்த மனிதர்களுடைய முன்னால் இழுத்து வரப்படும். அந்த மனிதர் வந்து அந்த நரகத்துக்கு போக மாட்டாரு, அவர் நிற்கக்கூடிய இடத்துக்கு அந்த நரகம் இழுத்து வரப்படும். யாராலன்னு பாத்தீங்கன்னா மலக்குகளால், 70,000 மலக்குகளால் இழுத்து வரப்படும். அந்த 70,000 இருக்கக்கூடிய அந்த சங்கிலிகள் ஒவ்வொன்னையும் 70,000 மலக்குகள் வந்து பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லி காட்டப்படும். சோ இதன் மூலமாக நிச்சயமாக குற்றவாளிகள் நரகத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்கங்கிறத
நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.